ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த்ரெட்டே இல்லாமல் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைனிங் ப்ளவுஸில் தான் பைப்பிங் கொடுக்குறேன். எப்படின்னு பாருங்கள். லைனிங் கிளாத் போட்டு மேலே லைனிங் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்கை சுற்றி தையல் போட்டு அடித்து நம்ம திருப்பிக்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே டைமில் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கில் ஸ்ட்ரைட்டாக வளைவாக தையல் போட்டுட்டு பிசுரை வெட்டி சின்ன அர்க்காத் கொடுத்து கழுத்தை திருப்பிக்க போகிறோம். சரிங்களா? இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதாவது நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அந்த பைப்பிங் உங்களுக்கு வரும். இப்போ அர்க்காத் கொடுத்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பீஸை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ஓகே, திருப்பிக்கிட்டு எஜ்ஜி தையல் போட்டுக்க போகிறோம். எஜ்ஜி தையல்னால் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓரமாக தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எஜ்ஜி தையல். எஜ்ஜி தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு இருக்கிற பிசுரை நம்ம வெட்டிடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் இப்போ தான் பழகினா எனக்கு பைப்பிங்கே தெரியாதுன்றவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இதுக்குன்னு கைடு மாற்ற தேவையில்லை, த்ரெட்டு வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுனா சாரீ கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலரில் ட்ரெஸ் கடையில் போய்ட்டு ஜாஸ்மின் பிட்டுன்னு சொல்லிட்டு கேளுங்க, தருவாங்க. 1 மீட்டர் 90 ரூபா, அரை மீட்டர் பார்த்திங்கன்னா 45 ரூபா. நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வேறு ப்ளவுஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தான் நான் எப்போவுமே பைப்பிங்காக இருந்தாலும் டிசைனாக இருந்தாலும் கொடுப்பேன். நீங்கள் சாரியில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாரியிலேருந்தே பீஸை கட் பண்ணி அதை பைப்பிங்காக கொடுப்பாங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது. நீங்கள் ஜாஸ்மின் பீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? அது ஷைனிங் லுக்லேயும் இருக்கும். அதே டைமில் பைப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ சுற்றி இருக்க பீஸரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேம் ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதே வீடியோவில் இப்போது ஷோல்டர் இன்னவுட் பண்ண போகிறோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னவுட்டில் 3 மெத்தட் இருக்குது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு மெத்தடு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போட்டிருப்பேன். அது ஒரு மெத்தடு. இது அடித்து கழுத்தை திருப்பும்போது எப்படின்றதும் நான் போட்டிருப்பேன். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ஈஸியாகவும் தான் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கும் நான் தெரியணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் SUB அப்படின்னு ஒரு லெட்டரில் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பெல் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இன்னவுட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷோல்டருக்குள்ளே விட்டு இந்த மாதிரி லைனிங் மேலே லைனிங் வர மாதிரியும் மெயின் கிளாத் மேலே மெயின் கிளாத் வர மாதிரியும் ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள் தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த சென்டருக்குள்ளே விட்டுக்கணும். அவ்வளோதான். கழுத்து மட்டும்தான் அடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அடித்து இதே மாதிரி 2 தையல் போட்டு பிசுரை வெட்டிடலாம். வெட்டிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இதுலேயும் எஜ்ஜி தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு பிசுரை வெட்டிக்கலாம். சுற்றி தையல் போட்டு பிசுரை நம்ம வெட்டிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பைப்பிங் நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணுவேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். த்ரெட் பைப்பிங் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். கைடு மாற்றணும். அதில் அதுவும் இல்லாமல் கைடு மாற்றினா அந்த ஃபினிஷிங் லுக் வருமானது எனக்கு தெரியலை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு மேலேயே நூல் தையல் போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்த செகண்ட் உடனே போயிட்டு ஒரு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா? இப்போ பிசுரை வெட்டிட்டு ஜாஸ்மின் பிட்டு எடுத்து நம்ம கிராஸ் பீஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 கிளாத்லேயுமே நான் பிசுறு வெட்டிட்டு சுற்றி தையல் போட்டு பிசுறு வெட்டிக்க போகிறேன்.
எஜ்ஜி தையல் போட்டுக்கோங்க நெக்கில் எப்போவுமே. டிஸ்டன்ஸ் தையல் போடாதீங்க. டிஸ்டன்ஸ்னால் எப்படி சொல்கிறது, ஒரு சிலர் இங்கெல்லாம் வந்து நண்டுக்கால் சொல்கிறாங்க, ஒரு சிலர் குதிரை சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கைடு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே கைடுன்னு தான் சொல்லுவேன். கைடுன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சுற்றி பிசுரை வெட்டிக்கலாம். வெட்டிட்டிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் பீட்டு, இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நான் 1/2 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்துப்போம். இதுதான் இப்போது கிராஸ் பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். கிராஸ் பீஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் போட்டு தான் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறோம். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னரில் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணால் கிராஸ் ஆகிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி கிராஸ் பீஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒரே லெவலில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு பிசுரை வெட்டிடலாம். வெட்டிட்டு ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. ஓரமாக லைட்டாக மடித்து வச்சு ஊசியால் நேராக தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். தெரியும் நினைக்கிறேன், அது கொஞ்சம் வீடியோ இதுவாகிடுச்சு. நேராக தையல் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸ் மேலே இந்த பீஸ் வச்சு அந்த தையல் போட்டிருப்போம் இல்லையா, எஜ்ஜி தையல்னு சொல்லிட்டு, அந்த எஜ்ஜி மேலேயே தையல் போடுங்க. அப்போ தான் பைப்பிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பைப்பிங் ஒரே லெவலாக நீட்டாக வரணுன்னா கரெக்டாக எஜ்ஜி தையல் போட்டிருப்போம் இல்லையா, நல்லா பாருங்கள், அந்த தையல் மேலேயே கரெக்டாக தையல் போட்டுவாங்க. அதாவது ஜாஸ்மின் பிட்டு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, ஓரமாக தையல் போட்டு வச்சுருப்போம். அதை கீழே போட்டு பீஸை மேலே போட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபுல்லாக ஓர தையல் போட்டு நீடில் எப்போவுமே வந்து கரெக்டாக அந்த தையல் மேலேயே படுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த ஜாஸ்மின் பீட்டு கூட அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் மெயின் கிளாத் இருக்கு இல்லையா ப்ளவுஸு, அது மட்டும் ஒரே லெவலாக ஊசி கொண்டு போகிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் மாறிச்சுன்னா அந்த பைப்பிங் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நேராக ஒரே லெவலாக எஜ்ஜி தையல் மேலே ஏற்கனவே எஜ்ஜி தையல் போட்டிருப்போம் ஈஸியாக, அந்த தையல் மேலேயே போடுங்க, அவ்வளோதான். வேறு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் வந்து பைப்பிங்லாம் வராது, கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. மாடல் ப்ளவுஸ் ட்ரை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங்கு சின்ன சின்ன டிசைன் வந்து ட்ரை பண்ணாலே மாடல் ஈஸியாக வந்துடும். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ ஒரு மடக்கி அந்த குழிக்குள்ளேயே தையல் போடணும், சரிங்களா? கிளாத் மேலே போடக்கூடாது. இது மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஓரத்தில் இப்போது உங்களுக்கு இது பிளாக் கலர் மாதிரி தெரியுது, அது ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரு பைப்பிங் நான் கொடுக்குறது. அந்த ஓரத்துலேயே போடணும் பாருங்கள். இப்படி மடித்து விட்டு கையெல்லாம் அப்படி லைட்டாக தீத்தி விடுங்க. தீத்திட்டு இந்த ஓரத்தில் அந்த குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஓரத்துலேயே தையல் போட போகிறோம். பின்னாடி ஒரு கை கொடுத்து லைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு சில மிஷினில் வந்து நகராது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ லைட்டாக அந்த ஒரு விரலை வச்சு லைட்டாக தீத்தி விட்டோம்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கான்றது. அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க. அப்படியே மடித்தோமா அப்படியே தையல் போட்டோம்னா இருந்தோன்னா ஒரு சில இடத்துல லூஸ் கொடுத்த மாதிரி நல்லா இருக்காது. அப்படியே மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், விரலால் அப்படி லைட்டாக தீத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. கரெக்டாக இருக்கும், அப்படி உட்காந்துரும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளாக நான் மாடல்லாம் தைக்கவே மாட்டேன்றவங்களுக்கு கூட அந்த பைப்பிங் வச்ச டிசைன் ரொம்ப பிடிக்கும். அதனால் மறக்காமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது கடைசி பிசுறு இருக்கு இல்லையா, தூக்கும். அதனால் அந்த ஓரத்துலேயும் கடைசி ஓரத்தில் நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான், ரொம்ப 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 ஈஸி. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பைப்பிங் வச்ச மாதிரி த்ரெட் வச்ச மாதிரியே இருக்குல்ல. ஓகே, பாய்.